ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு லாங் கவுனோட கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனோட ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து யோக் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்னோட சைஸுக்கு தான் எடுத்திருக்கேன். அதனால் நான் ஹைட் வந்து 15.5 எடுத்துக்கிறேன். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 7 inches எடுத்துக்கிறேன். 3.5 வந்து நெக் வித்தும், ஷோல்டர் வந்து 3.5 எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 6 inches, பேக் நெக் வந்து 7 inches நான் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்காக ஆர்ம் ஹோலில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து 7 inches காட்டும் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ என் மெஷர்மெண்ட்டில் 7 inches அது கரெக்டாக இருக்கும். அது மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்டு. செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நான் 11.5 எடுக்கிறேன். அதுக்கு மேலே 1 inch 1.5 inch நமக்கு சீம் அலவன்ஸ் தேவைப்படும். கீழே வேஸ்ட் வந்து 10.5 நான் எடுக்கிறேன். அதுக்கு மேலே 1 inch வந்து நம்ம சீம் அலவன்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கிறோம். அது ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்டை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 7 inches எடுத்திருக்கேன். அதில் மிட் பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் கர்வ் வர மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இது பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லைன் வந்து பார்த்திங்கன்னா பேக்குக்கும், நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1/2 inch நான் தள்ளி வரைகிறேன் பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் நீங்கள் வரைஞ்சதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரண்ட் நெக் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக் மாதிரி தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அது நான் அப்படியே கையிலே வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் ஸ்லோப் வந்து ஒரு 1/2 inch, நான் 1/4 inch தான் எடுத்திருக்கேன். 1/4 inch எடுத்தாவே பெஸ்ட்டாக இருக்கும். 1/4 inch வந்து ஷோல்டர் ஸ்லோப் எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிடலாம் யோக் பார்ட்டை. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு 1 second செக் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. எப்பயுமே இதே மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் இது வந்து XXL சைஸ் மெஷர்மெண்ட். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இது ஓகே அப்படின்னா நீங்கள் இதே மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் இது வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸலுக்கு உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டில் இதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி இந்த கவுனை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் பார்த்துங்க கட் பண்ணியாச்சு. நெக் பீஸ் மட்டும் இப்போ கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு தனித்தனியாக நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பேக் பார்ட்டு. பேக் பார்ட்டுக்கு நார்மல் யூ நெக் தான் நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி ஒரு பீஸ் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க. அது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பேக் பார்ட்டை வந்து அப்படியே வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அலைன்மெண்ட் மாறாமல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் யூனிக் வந்து அப்படியே வந்து கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் யோக் பார்ட் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து கீழே ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பேனல் ஸ்கர்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஆல்ரெடி 10.5 எடுத்திருக்கோமா. ஸோ 10.5னா உங்களுக்கு வந்து வேஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து 42 inches வரும். 42 inchesனால் அது வந்து சில கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ணலாம். எத்தனை பேனல் போடுறது என்ன அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் விஷ். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ பேனல்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களோட வேஸ்ட் சைஸை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 42 inches நான் எடுத்திருக்கேன். என்னோட வேஸ்ட் வந்து 42 inchesனால் நான் டிவைடட் பை 7 போடுறேன், இல்லை 6 போடுறேன் அப்படின்னா 6 inchesன்னு 6 பேனல் எனக்கு வேணும்ன்ட்டு நான் போட்டேன்னா 7 inches வருது. ஒரு பேனலுக்கு 7 inchesன்னு வரும்.
ஸோ இல்லை எனக்கு 7 பேனல்ஸ் வேணும் அப்படின்னா 7 கீழே போட்டுட்டு 42வால் டிவைட் பண்ணுங்க. அப்போ 6 inches வந்துடும் நமக்கு. ஸோ 6 inches நம்ம டிவைட் பண்ணுறோம். இதே வந்து இது டோட்டலாக ஓவராலாக 7 பேனல்ஸுங்கும் போது நமக்கு 6 inchesன்னு நம்ம எடுத்துக்கணும். இதே வந்து எனக்கு 14 பேனல்ஸ் வேணும், ஃப்ரண்ட்ல 7 பேனல்ஸ், பேக்ல 7 பேனல்ஸ், ஸோ டோட்டலாக 14 பேனல்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் 3 inches டிவைட் பண்ணிக்கோங்க. அந்த 6 inches நம்ம அப்படியே டிவைட் பண்ண போகிறோம் 2வால், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 14 பேனல்ஸ்னால் நம்ம 3 inches ப்ளஸ் ½ inch வந்து சீம் அலவன்ஸுக்கு. இதே 7 பேனல்ஸ்னால் 6 inches ப்ளஸ் ½ inch வந்து சீம் அலவன்ஸ்ன்னு நம்ம எடுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுபடி தான் நம்ம வந்து இப்போ கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஹைட்டுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் ஹைட் வந்து நம்ம பேனலோட ஹைட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 23 inchesக்கு நான் ஸ்கர்ட்டோட ஹைட் எடுத்திருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 7 பேனல்ஸ் எனக்கு வேணும். ஸோ 7 14 பேனல்ஸ் எனக்கு வேணும். ஸோ நான் 3 inches நான் மார்க் பண்ணுறேன். 3 inches ப்ளஸ் 1 inch நான் சீம் அலவன்ஸாக எடுத்துக்கிறேன். 4 inch மேலே மார்க் பண்ணிக்கிறேன். கீழே அதே மாதிரி இந்த சைட்லேருந்து நம்ம 4 inch மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ மேலே இருக்க பாயிண்ட்டையும் கீழே இருக்க பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃப்ளேர்டு வந்து ஓரளவுக்கு நல்லா வரும். இப்போ இது ரெண்டையும் ஸ்ப்ளிட் அப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு பேனல்ஸை வந்து டிவைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேனல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டுக்கு 7 பேனல்ஸ், பேக்குக்கு 7 பேனல்ஸ்னு டோட்டலாக நமக்கு 14 பேனல்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கீழே வந்து பேனலுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃப்ரில் மாதிரி கொடுக்க போகிறோம். அது ஃப்ரில் வந்து கொஞ்சம் 2 tier மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது 2 tier சொல்ல முடியாது, ஏன்னா பேனல் வச்சு அதுக்கு மேலே நான் ஃப்ரில் வைக்க போகிறேன். ஸோ அந்த ஃப்ரில் வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 14 inchesக்கு இந்த கிளாத் எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோட டோட்டல் ஹைட் நான் 52 inches நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக நான் வந்து 14 inches நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அதுவும் வந்து நல்லா லென்த்தியான கிளாத்தாக எடுத்திருக்கேன், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரில் கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் மட்டும் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஸ்லீவ்க்கு கிளாத் வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட் யோக் பார்ட் கட் பண்ண கிளாத்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ 1 inch வந்து சீம் அலவன்ஸ்க்கு கொடுத்துட்டு மேலே வந்து நான் ஒரு 6½ inch வந்து என்னோட ஸ்லீவ்க்கு ஹைட்டாக நான் வைக்கிறேன். ஸோ 6½ inch நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு 9 inches நான் வைக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு லென்த்து கரெக்டாக வரும். ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணி நம்ம ஸ்லீவை கரெக்டாக நம்மளோட ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். எப்பயுமே ஸ்லீவ் கட் பண்ணும்போது நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, ஆர்ம் ஹோல் ரவுண்டு அங்கே மார்க் பண்ணது, யோக் பார்ட்டில் மார்க் பண்ணதும் ஸ்லீவ் ரவுண்ட்லேயும் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்லீவ். ஸோ ஸ்லீவு கட் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. யோக் பார்ட்டு, பேனல், ஸ்கர்ட்டு, அதுக்கு மேலே ஃப்ரில்ஸு, அப்புறம் தனியாக ஸ்லீவு. ஸோ எல்லாமே 4 பார்ட்டும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணியாச்சு. இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். இது பார்ட் 1 வீடியோவாக இது இருக்கட்டும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்